இல்ல சாப்பிட்டுட்டு உண்ட மயக்கத்தில ஃபேன்ல உட்காந்துருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சுபஸ்ரீ ஒரு கப்பு வந்து பேப்பர்ல வந்து செஞ்சிருந்தாங்க. அது எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணுப்பா அப்படின்னேன். அவளே வந்துட்டு ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணியிருந்தா. இதுவும் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எப்போதுமே வெளியில கிளம்புனோம் அப்படின்னா, சுபஸ்ரீ மட்டும் தனியா வந்து ரெடி ஆயிக்குவா அவளே. அஸ்விதாக்கு மட்டும் நான் தலை சீவுற மாரி இருக்கும். சுபஸ்ரீ அவளே வந்துட்டு அழகா ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி மேக்கப்லாம் போட்டு சூப்பரா வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து செலக்ஷன் பண்ணி ரெடி ஆகி கிளம்பிருவா. இன்னைக்கு மதியானத்துக்கு என்னம்மா சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க மேடங்கள் 2 பேரும். இன்னைக்கு வந்துட்டு சாம்பார் அப்படின்னு சொன்னேன். சாம்பார்ன்னு சொன்னோனே மூஞ்சி வந்து சுருங்கி போச்சு. கறி குழம்பு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இருக்கிற பிரகாசம் சாம்பார்ன்னு சொன்னோம் அப்படின்னா, அப்படியே போய் மூஞ்சி வந்துட்டு வாடிருது. ஏன்னே தெரியல. என்ன ஆனாலும் சரிதான்டா, இன்னைக்கு உங்களுக்கு சாம்பார் தான்டா, என்ட்ட இருந்து இன்னைக்கு தப்பிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு, வேகமா சாம்பாருக்குள்ள பருப்பு, சாதம் எல்லாம் ஒரு சைடு வந்து வச்சுட்டு, சாம்பாருக்குள்ள காய் எல்லாமே கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். கத்திரிக்காய், பீன்ஸு, அவரைக்காய், சௌச்சோக்கா இது எல்லாமே வந்து இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய், பீன்ஸ வச்சு சாம்பார் வந்து வச்சுட்டு, அவரைக்காய் வந்துட்டு பொரியல் வந்து பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரைக்காயும் வந்து சைட் பை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு மேடத்த வந்துட்டு வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன் கடைக்கு. கடைசில நாங்க வந்து போகல. அடுத்து மதியானம் சமைக்க ஆரம்பிச்சுட்டோமா, அதனால மூஞ்சி வாடி போய் அப்படி தொங்கி போய் திரியுது என் பின்னாடியே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சாம்பாருக்கு வந்துட்டு தாளிப்பு எல்லாமே குடுத்தாச்சு. அஸ்விதாக்கு சாம்பார் வந்துட்டு பிடிக்கும். சிவஸ்ரீக்கு சாம்பார் வந்து பிடிக்காது. சாம்பார் வச்சோம் அப்படின்னா, அந்த சாம்பார வந்துட்டு பருப்பு மட்டும் எடுத்து ஊத்திக்குவா. அந்த காய் எதுவுமே வந்துட்டு சாப்பிட மாட்டா. இல்லாட்டி தயிர ஊத்தி சாப்பிடுவா. அவரைக்காய்க்கு வந்து பொரியலுக்கு வந்துட்டு தேங்காய் உடைக்க சொன்னேன். சிவஸ்ரீ உடைச்சிட்டு வந்தா முடிய அப்படியே வந்து கொண்டுட்டு வந்துட்டா தேங்காய் முடிய. அதனால அத வெளியில கொண்டு வந்து பிச்சு போட்டுட்டு, அதுக்கப்புறம் சிம்பா கிட்ட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு, "சிம்பா தேங்காய் சாப்பிட்றியா?" அப்படின்னு சொல்லி அதுட்ட வம்பிழுத்துட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம வீட்ல பச்சை மிளகா வந்து ஆல்ரெடி காய்க்குது. அதில நெறைய மிளகா பழுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சிவஸ்ரீ வந்துட்டு பறிச்சுட்டு வந்தா. சாம்பார் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அவரைக்காயும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிட்டுருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் கார்ன் வந்துட்டு நாலா கட் பண்ணி அத வந்துட்டு வேக வச்சுட்டேன். அவரைக்காய்க்கு வந்துட்டு தேங்காய் வந்து போடலான்னு பார்த்தேன். சரி முட்டையும் போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வந்து உடைச்சு அதில வந்து போட்டாச்சு. சமைக்கிறது பெருசுல ப்ளஸ் அந்த கிச்சன வந்து ஃபர்ஸ்ட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கிளியர் பண்ணியாச்சு. பாத்திரம் வந்து அஸ்விதா வந்து விலக்கி குடுத்தா. ஸ்வீட் கார்னும் வந்து வெந்துருச்சு. இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் மெனு தான். சாதம், சாம்பார் அதுக்கப்புறம் வந்துட்டு அவரைக்காய் முட்டை போட்டு பொரியல் பண்ணிட்டு, ஸ்வீட் கார்ன் வச்சு அவங்களுக்கு லஞ்ச் வந்து குடுத்தாச்சு. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.